துலா ராசி துலா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த துலா ராசி துலா லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் கூட சேர்ந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த ராசிக்கு ராசியாதிபதியே 8ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 6ல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது, இந்த சனி சுக்கிரனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. தொடர்ந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம். நீ ஏழை, நீ பணக்காரன், யார் வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் நான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்துட்டே தீர்வேன். எங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ராங்குன்னு தெரியுதோ அந்த இடத்த நான் டக்குன்னு பேசிடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் அதிகப்படியாக லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா ராசி தான். இங்கே சனீஸ்வர பகவான் உச்சம் பெறார், அதனால் கடுமையான உழைப்பாளி. இங்கே சூரியன் நீசமாகிறப்ப இந்த யார் யார் நம்மளுடைய பணத்தை வச்சுக்கிறேன்னு தெரியாமல் எல்லாரும் தன்னுடைய பொருளாதாரத்தை பயன்படும்படி இவங்க யதார்த்த தன்மையோட அதிகபட்சமாக இருப்பாங்க. இந்த துளாராசியை பொறுத்தவரை நம்ம இன்னொன்று சொல்லியே ஆகணும், சுற்றி இருக்கிறவங்க இவங்களை எப்படா முடிவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இவங்களே வலுக்கட்டாயமாக ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. நிறைய பாருங்க, இவன் பேச்சுக்கு நான் தான் காரணம், நான் தான் இவனை வளர்த்தி விட்டேன், இன்னைக்கு இவன் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறான், நான் தான் இதையை பழக்கி விட்டேன், இன்னைக்கு வந்து எனக்கே அதை வந்து பயன்படுத்துகிறான். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இன்னைக்கு துளாராசியை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலங்கள்? குரு இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு ரொம்பவே ஆகாதவர். குரு எங்கேயாவது இருந்துட்டு இந்த ராசியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போகிற பக்கம் வர பக்கம்லாம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அன்றாடம் ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி ஓகே ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த குரு பார்வை ராசியை பார்க்கும்போது நிறையா பிரச்சனைகளை ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த எப்போவுமே நம்ம பொதுவாக சொல்கிறதா குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தா நிறைய தடைகளை தாமதங்களை அதிகபட்சமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம ஒரு ஜாதகம் ரீசெண்ட் டைமில் பார்த்துருந்தோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை ராசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கூட வேற ஒரு கிரகம் இருந்தது, அவருடைய லக்னம் வேற, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து துலாம். அவர்கிட்ட சொல்லும் போது நம்ம குருவோட சேர்ந்து இந்த கிரகம் பார்வை படுறாங்க, கூட இருக்கிறவங்களே உங்களைய நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமா நீ வாழ்ந்துட்டு இருந்த நீங்க இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். இந்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரை அது ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நம்ம இண்டிகேட் பண்ணணும். எப்பொழுது பிரச்சனைகளுக்கு முன்பாகவே நம்ம இண்டிகேட் பண்ணணும். அவர் என்ன பண்ணார்னா, அப்படியா நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், ரொம்ப கவனமாக தான் இருக்கேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே வெளியே போகாது, நான் பார்த்துக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லும் போது 2023 சொல்லியிருந்தோம். 24லேயும் அவர் மறுபடியும் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது 25 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு அவர் கால் பண்ணி என்ன சொல்கிறாரு, என்னுடைய டிரைவர் எனக்காகவே இருந்தவர், என்கிட்ட 20 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தவர், இந்த பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தார். போனவர் திரும்பி வரவே இல்லை மேடம். அந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. கூட இருந்தவங்களே நம்பிக்கை துரோகங்கள், பல விஷயத்தில் நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுறது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புக்கு நம்ம கிளியராக கட்டாக இண்டிகேட் பண்ணணும். நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறத விட இதுக்கு நடக்க போகுது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர்கிட்ட சொன்னால் இன்றைக்கி எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து கூட இருக்கிறவங்கனாலேயே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி அந்த பண இழப்புனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான காயங்களை யார் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த ஜாதகர் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கால் சார்ந்த பிரச்சனைனால ஹெல்த் இஷ்யூஸில் கால் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் ஆல்ரெடி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இவர்னால எதுவும் பண்ண முடியல. இந்த ப்ராப்ளமில் திருமண வாழ்க்கையில் வேறு அவர் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நமக்கு கேள்வி கேட்டார். நிச்சயமாக அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய லாங் டைம் தசா புத்திகள் இது எதுவுமே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லவே இல்லை. அவர் வந்து கொஞ்ச காலங்கள் அதை அனுபவிச்சுட்டே வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த காலம் வரையும் வெயிட் பண்ணுங்க,
கேட்கணுங்க. நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம பிரசன்னம் பார்க்கும்போதே அவர்கிட்ட இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஜாதகத்தோடு சேர்ந்து பிரசனத்திலேயே இண்டிகேட் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்னாலும் நீங்க கௌரவம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நம்புவீங்க. ஏன்னா நீங்க துலா ராசியா போயிட்டீங்க. அப்போ தராசு அப்ப எல்லாரையும் நம்பி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்த இழப்பீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இழந்துட்டு அவர் நிக்கிறாரு. இனிமேல் ரெக்கவரி ஆகறதுக்கு கிட்டத்தட்ட இந்த காலங்கள் வரையும் பிடிக்கும்னு சொல்லி நம்ம அனுப்பிட்டோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிராப்தம் என்ன? நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன? எது எது விஷயங்கள் நம்ம எதுவரையும் போகலாம், எதுவரையும் போகக்கூடாது, இதெல்லாமே நம்ம சேஃப்டியா இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் கட் ஃபோட்டோகிராஃபியாக பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்லும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய இந்த என்ன கோச்சார பலன்கள் சொல்லலாம், அது 20 to 30% மட்டுமே உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும்போது நடக்கக்கூடிய ரூலிங் பிளானட்டா தசா புத்திகளா இருக்கும்போது மட்டும்தான் அது பெரிய இம்பாக்ட் பண்ணுமோ தவிர்த்து தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த சனி சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தம். ஆனா அந்த துலா ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் 6ல போகக்கூடாது. ஏன்னா அவர் தலை சிறந்த ஒரு யோகாதிபதி. அப்படி போகும்போது என்ன ஆகும்? போயிட்டாரு, இன்னைக்கு டிரான்சிட்ல இருக்காரு, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கஷ்டங்கள். உனக்கு இது தேவைதான், உனக்கு இது வேணும் தான், நான் சொன்ன நீ கேட்கவே இல்லை அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஏசுற மாதிரியான விஷயங்கள், எதிர்த்து பேசி அதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சுச்சுவேஷனை கண்டிப்பா இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இல்லை. திடீர்னு ஒரு எதிரி நம்மளை நோக்கி வராங்க. இப்போ நம்ம ஒரு இடம் வச்சிருக்கிறோம், ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கும், இல்லை இது எங்களோட இடம், இந்த இடத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு, இல்லை இந்த இடம் சார்ந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் உள்ள வராரு, இந்த மாதிரி தேவையில்லாத புது எதிரிகளை இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இருக்கக்கூடிய மன நிம்மதியை குறைக்கக்கூடிய வேலைகளை இந்த சனீஸ்வர பகவான் செய்வார். அப்ப இடம் சார்ந்து, வீடு சார்ந்து தொடர்ந்து கடுமையான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக சால்வ் ஆகும். அறிவு சார்ந்த ராசி நிறைய இன்னைக்கு உயரத்துக்கு போக வேண்டிய ராசி. உயரம் சார்ந்து பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எட்டி பிடிக்காத கனியாக இன்னைக்கு துலா ராசியை பொறுத்தவரை இருக்கு. என்னுடைய அறிவுக்கு நான் எங்கேயோ போயிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில இன்னைக்கும் அதே மாதிரி ஒரே கான்ஸ்டன்ட் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களே வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலே வேற. ஆனா அதை எல்லாத்தையுமே மறுத்து எல்லாத்துக்காகவும் வாழ்ந்து இன்னைக்கு பொருளாதாரத்துல ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கடன் பிரச்சனைகள் தான் இஎம்ஐ பொறுத்தவரையும் துலா ராசியை பொறுத்தவரையுமே. இஎம்ஐ அப்படின்னாலும் துலாம் தான். ஏன்னா எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் வாங்கி கொடுக்கறது, எல்லாரும் சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறது, தானும் சொகுசாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த சொகுசு அப்படிங்கிற சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. துலாத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் 6ல் போனது காதல் சார்ந்த விஷயத்தில் கடுமையான மன உளைச்சல்களில் ஆளாயிருக்கீங்க. இந்த காதல் கல்யாணத்து வரையும் போகுமா, போகாதா, நடக்குமா, நடக்காதா, இது எல்லாத்துக்குமே இத்தனை நாளாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போனதுலேருந்து இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள், மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே திருமண வாழ்க்கைகள் நிறைய தடைகள், தாமதங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் பிறந்த கால ஜாதகத்தில் 7ல் நீசமாக இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துலாத்தை பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 32 ஆச்சு மேடம், 33 ஆச்சு, எப்போ கல்யாணத்துக்கு நல்ல ஒரு வரனா வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மளை நோக்கி கேள்விகள் கேட்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். சனி சுக்கிரனுடைய கிரக சேர்க்கைகள் பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த நேரம் கடன் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்பவே கடனில் மாட்டி தவிக்கிறேன், இஎம்ஐ மேலே இஎம்ஐ எனக்கு வந்துட்டு இருக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்கு மேலே எனக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் ஒரு விஷயங்களுக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த இஎம்ஐ சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தூக்கம், சுக்கிர பகவான் வந்து சனீஸ்வர பகவானோட சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் அதெல்லாமே எடுத்துக்கலாமா, வேண்டாமா, புதிய மாற்றமெல்லாம் நமக்கு நல்ல பிரயோஜனப்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்றி விட்டவங்க, நீங்கள் வந்து ஏறணும்னு நினச்சி வருத்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக, அகெயின்ஸ்டாக, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நெகட்டிவ். அடுத்ததும் பாருங்கள், சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல போய் நீசமாகி திக்பலம் ஆக போகிறார். அப்போ இன்னுமே டிரான்சிட் காலம் துலாத்துக்கு என்ன சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னா, நிறைய ஸ்ட்ரகிள் பட வேண்டியது. இன்னைக்கே 11ஆம் இடத்துல கேது, கிட்டத்தட்ட ஆசைப்படுறதை நிறுத்தியே ரொம்ப காலமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாத விஷயங்கள். அதே போல் தொழிலில் ஒரு லாபமே இல்லை, தொழிலை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கேன், அந்த தொழிலில் வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை, ஏதோ கடனுக்குன்னு அந்த தொழில் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. இது எல்லாமே படிப்படியாக முற்றிலுமே குறைய போகுது. அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே, கடன் சுமைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சாரத்தை பேஸ் பண்ணி 2 கிரகத்தை பேஸ் பண்ணி தான்.
உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் முன்ன சொன்ன மாதிரி அதில் என்ன இருக்கோ அதோடைய தசாபுத்தி அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% சொல்யூஷன் அப்படிங்கிறத விஷயத்தை காமிக்கிறது காத்துட்ருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தார நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.